இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 11 நம்மளோட விண்டோஸ் 10 VMwareல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தோம்னா நம்ம டேரெக்டாக VMwareை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கிரியேட் ஏ நியூ விர்ச்சுவல் மிஷின்றதை செலக்ட் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தோம்னா அதில் டெப்பிக்கல் ரெக்கமெண்டடை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 11க்கான ஃபைலை நம்ம இதில் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த விண்டோஸ் 11 எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கான வீடியோ லிங்க் மேலே ஐ பட்டனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்ம பூட் பண்ண போகிறோன்றது கேட்குது. கீழே பார்த்தோம்னா விண்டோஸ் 10 ஆர் லேட்டர்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நம்மள்ட்ட லொக்கேஷன் கேட்குது. இதுக்கு நம்மளோட சிஸ்டத்தில் எங்கே நமக்கு நிறையா ஸ்டோரேஜ் இருக்குது, அதாவது உங்களுக்கு மினிமம் ப்ரிஃபர்ட் பார்த்தோம்னா 60 ஜிபிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தோம்னா 40 ஜிபி தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம 60 ஜிபின்றது நம்ம உள்ளுக்குள்ளே ஏதாவது அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா தேவைப்படுற ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் 60 ஜிபி நமக்கு வேணும். ஸோ அதுக்கு உங்களோட லொக்கேஷன் எது வேணாலுமே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா இல்லை ஸ்லோவாக இருக்கணுமான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபாஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லொக்கேஷனாக மாற்ற முடியாது. ஸோ ஸ்லோ ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஈஸியாக இந்த ஓஎஸை வேறு இடத்துல பூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா போதும், டிஃபால்ட்டாக இதில் ரேம் எல்லாமே அதுவே கான்ஃபிகர் பண்ணிக்கும். ஸோ பூட்டபிள் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளை கீ ப்ரெஸ் பண்ண சொல்லுது. நம்ம கீயை ப்ரெஸ் பண்ணதையும் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பூட் மோடுக்கு போயிடும். இப்போ பார்த்தோம்னா விண்டோஸ் 11க்கான லோகோ வந்துடுச்சு, விண்டோஸ் 11க்கான பூட் மோடும் வந்துடுச்சு. இப்போ பார்த்தோம்னா லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மள்ட்ட லாங்குவேஜ், அதுக்கப்புறம் டைம், அதுக்கப்புறம் என்ன கீபோர்டு அப்படின்றது கேட்குது. ஸோ லாங்குவேஜ் பார்த்தோம்னா நம்ம இங்கிலீஷ் இந்தியா ஆப்ஷனில் இருக்கிறத செலக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டைம் அண்ட் கரன்சியும் பார்த்தோம்னா இங்கிலீஷ் இந்தியாவே நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ சிலதில் பார்த்தோம்னா இங்கிலீஷ் இந்தியா இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்டர்நேஷ்னல் இல்லை யூஎஸை நீங்கள் டைரெக்டாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம நார்மலாக, அதாவது விண்டோஸ் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், விண்டோஸ் 7 எப்படி இன்ஸ்டால் பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான். பட் ஆனால் பார்த்தோம்னா இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்றதை எல்லாமே பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இது கீ கேட்குது. ஏன்னா நம்ம VMwareல இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்மள்ட்ட கீ கிடையாது. இல்லை நம்மளை டேரெக்டாக சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணாலுமே நம்மள்ட்ட கீ கேட்கும். ஸோ அப்போயும் நம்மள்ட்ட கீ இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துட்டு இதில் பார்த்தோம்னா நிறையா இருக்குது. அதாவது விண்டோஸ் 11 ப்ரோ, விண்டோஸ் 11 ஹோம், விண்டோஸ் 11 என்டர்பிரைஸஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம விண்டோஸ் 11 ப்ரோவை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதாவது நம்ம ஆல்ரெடி ஓஎஸ் பூட் பண்ணுறப்பயே பார்த்தோம்னா 60 ஜிபி நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். அந்த 60 ஜிபியில் நம்மளோட VMwareல இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பார்த்தோம்னா 20 நிமிஷம் ஆகும் கரெக்டாக, அப்ராக்சிமேட்டாக. அது நம்மளோட சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ நம்மள்ட்ட SSD இருந்துச்சுன்னா இதோட நேரம் இன்னும் குறையும். HDDன்றதுனால நம்மள்ட்ட பார்த்தோம்னா 20 மினிட்ஸ் இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா எல்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இந்த ரீஸ்டார்ட்டும் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ரீஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ரீஸ்டார்ட் நம்ம உடனே பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் நோவை கிளிக் பண்ணலாம். இல்லைனா 10 செகண்ட்ஸ் கழித்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிரும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தோம்னா நமக்கு சிஸ்டம் நேம் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோமா இல்லை ஆர்கனைசேஷனை டிபெண்ட் பண்ணி வருதா, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு திரும்பி பார்த்தோம்னா விண்டோஸ் 11ஓட லோகோ தான் வருது. ஸோ விண்டோஸ் 11 லோகோ பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக மாற்றிருந்தாங்க. விண்டோஸ் 10 பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா லோட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் சர்வீசஸ் கெட்டிங் ரெடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக நேரம் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 மினிட்ஸ் நம்ம ஓஎஸை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ லோட் ஆகும், அதாவது சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக பார்த்தோம்னா விண்டோஸ் 11 லோகோ அனிமேஷனோட பார்த்தோம்னா பூட்டப் ஆகிடுச்சு. அதாவது நம்ம லாகின் விண்டோ கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். இப்போ லாகின் விண்டோ லோட் ஆகுது அகைன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ லாகின் விண்டோ லோட் ஆகி முடிஞ்சதையும் பார்த்தோம்னா கண்ட்ரி ரீஜனை நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ டிஃபால்ட்டாகவே இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம எஸ் மட்டும் நம்ம கொடுத்து நெக்ஸ்ட் விண்டோவுக்கு போகிறோம். இப்போ இது லோட் ஆகிறப்ப நம்மளோட சிஸ்டத்துலேருந்து இன்டர்நெட் இருக்குது. அதனால் இன்டர்நெட் இருக்கிறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இந்தியான்னு செலக்ட் ஆகிடுச்சு. அப்படி இன்டர்நெட் நீங்கள் கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தோன்னா நீங்களாக தான் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கீபோர்டு என்ன கீபோர்டு வேணுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ நம்ம கீபோர்டும் பார்த்தோம்னா இங்கிலீஷ் இந்தியான்றதையே நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ செகண்டரி கீபோர்டு வேணுமான்னு கேட்குது. நம்ம அது தேவையே இல்லைன்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டு ஸ்கிப் கொடுத்து நெக்ஸ்ட் விண்டோவுக்கு நம்ம போகிறோம். இப்போ செக்கிங் ஃபார் அப்டேட் வருது. ஸோ அப்டேட் எதுவும் இருந்துச்சுன்னா இப்போயே டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லைன்னா எகைன் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நியர்லி பார்த்தோம்னா 4 டைம்ஸ் நமக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நம்மளோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ ரீஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம டேரெக்டாக பவர் ஆஃப் பண்ணோம்னா ஓஎஸ் கிராஷ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்மளோட டிவைஸ் நேம் கேட்குது. ஸோ டிவைஸ் நேம் நம்ம வந்து ஜின்னு கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் டிவைஸ் நேம் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஸ்கிப் நவ் கொடுத்து டிஃபால்ட்டாக இருக்கிற அதோட டிவைஸ் நேமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் பார்த்தோம்னா நம்ம டிவைஸ் நேம் கொடுத்ததுக்கப்புறமும் சிஸ்டம் எகைன் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா இது வந்து என்ன டிவைஸ் செட்டப் பண்ணுறீங்க, அதாவது பர்சனலுக்கு செட்டப் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஆர்கனைசேஷன் ஏதாவது ஸ்கூலோ ஒர்க்குக்கோ இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ நம்ம பர்சனல் யூஸ்ன்றதையே நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ நம்மளோட நேம் கேட்குது. ஸோ நம்மளோட நேம் நம்ம அகைன் ஜீனு கொடுத்து பார்ப்போம் எடுத்துக்குதா என்னன்றதை. ஸோ ஜீனு எடுத்துக்கலன்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம வேறு பேர் தான் கொடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. பார்த்தோம்னா ஜீன்ற நேம் எடுத்துக்கலை. ஸோ நம்ம இப்போ வேறு நேமே டைப் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக நம்ம அட்மின்னு டைப் பண்ணிடுவோம். அட்மின்னு டைப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ பாஸ்வேர்டு கம்பல்சரி கிடையாது. பாஸ்வேர்டை நம்ம ஸ்கிப் பண்ணி நம்ம போயாச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லுது. இதில் பார்த்தோம்னா நம்ம லொக்கேஷன் அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை டிவைஸ் எல்லாமே பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். தேவை இல்லைன்ற பட்சத்தில் லொக்கேஷன் அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை டிவைஸ் அதுக்கப்புறம் டயக்னஸ் டேட்டா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணுறது மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களோட பேக்ரவுண்ட் டேட்டா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தோட டேட்டாவும் பார்த்தோம்னா அந்த டயக்னஸ் டேட்டாவில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாக்கி இருக்கிற டைலர்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாமே முடிஞ்சதையும் பார்த்தோம்னா எகைன் 2வது வாட்டி செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் பார்த்தோம்னா உங்கள்கிட்ட டைம் ரொம்ப கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஃபைனலாக பார்த்தோம்னா நம்மளோட விண்டோஸ் 11 பூட்டப் ஆகிடுச்சு. அதாவது விண்டோஸ் 10க்குள்ளே விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பார்த்தோம்னா விண்டோ நமக்கு சின்னதாக இருக்குது, அதாவது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரல. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு பார்த்தோம்னா நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு டிஸ்பிளேயில் போய்ட்டு நம்மளோட ரெசல்யூஷனை செட் பண்ணணும். அதாவது நம்மளோட சிஸ்டத்தோட ரெசல்யூஷனை செட் பண்ணணும். இப்போ நம்மளோட சிஸ்டத்தோட ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1376x768 தான் நம்மளோட ரெசல்யூஷன். அதாவது 720 பிக்சல் டிஸ்பிளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே தான் நம்ம செலக்ட் பண்ணோம்னா போதும், நம்மளோட டிஸ்பிளே ஃபுல்லாக வந்துடும். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட சிஸ்டத்தில் நம்மளோட சிஸ்டம் நேம் வருது, அதுக்கப்புறம் கீழே VMwareன்றது வருது. இது இல்லாமல் கீழே பார்த்தோம்னா விண்டோஸ் அப்டேட் ஆப்ஷனும் இருக்குது, அதாவது அப்டேட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது.
இப்போ நம்ம டிஸ்பிளேவை மாற்றிடுவோம். டிஸ்பிளேயில் போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரெசல்யூஷன் 1024x768 இருக்குது. இப்போ நம்ம இதை 1066x768க்கு மாற்றுறோம். இப்போ மாற்றினதையும் பார்த்தோம்னா நம்மளோட டிஸ்பிளே ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன அப்ளிகேஷன்ஸை வேணாலுமே ரன் பண்ணலாம். இதில் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ண முடியும், அதாவது விண்டோஸ் 11. ஸோ விண்டோஸ் 11 இருக்க ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 எப்படிலாம் கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.